தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. இப்படிப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகள், சாதாரண மக்கள் எப்படி ஜெயிச்சோம்? ஒரே காரணம் தான், எல்லாரும் காசுக்கு பயந்துகிட்டு, அதிகாரத்துக்கு பயந்துகிட்டு தப்பான திசையில நின்ன போது நாங்கள் தளபதியை நம்பி சரியான திசையில் நின்னோம். எங்களை அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கிற எங்களுடைய தலைவர், நம்ம வெற்றி வேட்பாளர், உங்க எம்எல்ஏ, எங்க மாண்புமிகு அமைச்சர். அவரை பத்தி எல்லாரும் நிறைய பேர் தப்பா தான் நினைச்சுப்பாங்க. அந்த மாமனிதனினுடைய அந்த தங்க உள்ளத்தை நான் அறிவேன். சிவானந்தா சாலையில ஒரு போராட்டம், தலைவர் வந்துட்டாரு, மேடையில 23 பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஏத்தணும். அந்த குடும்பங்கள் உடைந்து அடுகின்றன, தலைவரின் கண்கள் பணிக்கின்றன. கீழே கட்டுக்கடங்காத கூட்டம், மொத்த கூட்டமும் முடித்து அவர்களை இந்த பக்கம் அனுப்பி, தலைவர் அந்த பக்கம் அனுப்பி, நாங்க அங்கிருந்து கிளம்புற போது அவரோட கார்ல தான் நான் போறேன். பேசிக்கிட்டே வரோம், சொல்லிட்டே வராரு, ராஜ் ஏதாவது பண்ணணும், அந்த குடும்பங்களை பாதுகாக்கணும், இதை பண்ணணும், கேஸ் போடணும். தலைவரை பாத்தீங்களா, சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவருடைய குரல் உடைந்தது. திரும்பி பாக்குறேன், நான் இதை யாருகிட்டையும் சொன்னதில்லை, என் குடும்பத்துக்கு கூட சொன்னதில்லை, இந்த மேடையில சொல்றேன். பாதிக்கப்பட்ட 23 குடும்பங்களுக்காக இந்த மனுஷன் கண் கலங்கினாங்க, உடைஞ்சு அழுதாங்க அந்த மனுஷன். அன்னைக்கு நினைச்சேன், ரொம்ப நல்லவங்களை பத்தி இந்த உலகம் தப்பா தான் பேசும் போல இருக்கு. யார் அவங்க? யாரோ ஒருத்தங்க, அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு இந்த மனிதன் அழுகிறான் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த தொகுதி மக்களே, ஒரு ஆக சிறந்த மனிதனை நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துறீங்க. இந்த தொகுதியின் வேட்பாளர், அவர் காப்பாளர், சொன்ன சொல்படி நிற்கக்கூடியவர். எத்தனை முறை அவர் சாப்பிடுற நேரத்துல நாங்க போயிருவோம், சரி சாப்பிடறான்னு கிளம்பிடுவோம். யாரு சாப்பிட்டாலும் அவங்க தான் சாப்பிடுவாங்க. இந்த மனிதர் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் சாப்பிடும் போது சுத்தி இருக்கக்கூடிய 50 பேரையும் சாப்பிட வைத்து பிறகு சாப்பிடக்கூடிய அன்னதான பிரபு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. மேடைக்காக சொல்லல, இங்க இருக்கிற எல்லாரும் தெரியும். என்னப்பா அவரோட சாப்பிட்டுருக்குமா இல்லையா? நம்மள பிரியாணி சாப்பிட வச்சுட்டு அவர் சாம்பார் தான் சாப்பிடுவாரு. அது இல்லைங்க, எந்த பாகுபாடும் இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம, ஒரு மனிதனை சக மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் கண்டிருக்கிறாரே மா மனிதர். இந்த ஊர்ல நான் ஒவ்வொரு முறை பேசும்போதும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த லைனை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்க அனுமதியோட அந்த லைனை சொல்லிக்கிறேன். வெற்றி தலைவரேன்னு அவர் அழைச்சிருக்கேன், தர்மத்தாயின் தம புதல்வரேன்னு அழைச்சிருக்கேன். இந்த வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து நெஞ்சார நான் அழைச்சுக்கிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்களே